ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ வந்து பிடிஎஸ் வியோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். யூ ஆர் மை டால். ஸோ போன பாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயன்ட்டு வந்து நம்ம வி வந்து கேட்டிருப்பாரு, எனக்கு லவ் தான் வேணும், வேறு எதுவுமே வேணாம் ஒயன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம ஒயன் வந்து இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒயன் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஸோ அதோட தானே அந்த பாட்டு முடிச்சிருந்தேன். ஆமாம், அதோட தான் முடிச்சிருந்தேன். எனக்கு தெரியலைங்க, நான் மறந்துட்டேன். ஓகேவா, இன்றைக்கி தான் போட்டேன், ஆனால் அப்போவே மறந்துட்டேன். சரி விடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்ட் 5க்கு போகலாம். பார்ட் 5ல் வந்து நம்ம வந்து எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு போய் படுத்துருவாங்க. படுத்ததுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, நான் ஏற்கனவே ரொம்ப எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப டயர்டாக இருக்கேன், இவன் வந்து திருப்பி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு வாரான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அவனை லவ் பண்ண முடியாது அப்படிங்கிட்டு கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்காங்க. ஸோ இந்த டேயங் வந்து உங்களை பார்க்குறான், அது உங்களுக்கு வந்து நல்லா தெரியுது. பட் நீங்கள் வந்து டோட்டலாக அவனை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே படுத்து கிடக்குறீங்க. படுத்து கிடக்கும்போது உங்கள் கையை வந்து யாரோ ரொம்ப டைட்டாக வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் கண்ணை முழிச்சு டேயங்கோட கோவமான ஐஸை பார்க்குறக்கு தான் கண்ணை முழிச்சிங்க. ரொம்ப கோவமாக இருக்கான். நீங்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க அவர் வந்து உங்களை பெட்டில் பின் பண்ண உடனே. ஸோ நீங்கள் வந்து டிரெக்டாக அவரோட ஐஸில் பார்க்குறீங்க. அவங்க ஐஸ் வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்குது. எதையோ அவன் சொல்ல வரணும்னு நினைக்கிறான், பட் அவனால் சொல்ல முடியல. அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இவனோட ஐஸ் வந்து ஓஷன், டார்க் ஓஷன் மாதிரி இருக்குது. ஐயையோ, தூங்கிட்டு இருந்த சைக்கோவை எழுப்பி விட்டுட்டோமோ அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அந்த நேரம் நம்ம டேயாங்கிட்ட நம்ம ஒய்யன் வந்து கேட்குறாங்க, டேயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. ஸோ நம்ம ஒய்யன் வந்து அவங்களுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிறாங்க, நான் இனிமேல் வீக்காக இருக்க போகிறது இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கையை வந்து டேயாங் பிடிச்சிருக்காங்களோ. ஸோ அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. பட் நம்ம ஒய்யன் எவ்வளோத்துக்குள்ளே அசைகிறாங்களோ அவ்வளோத்துக்குள்ளே டேயாங் வந்து ஒய்யனோட கையை பிடிச்சி ரொம்ப டைட்டாக அமுத்துறாரு. ஸோ நம்ம டேயாங் வந்து கொஞ்ச நேரத்தில் கேட்காரு, உன்னால் எதுக்கு என்ன லவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவருக்கு வந்து என்ன ஒரு மாதிரி க்ரஷ்டு வாய்ஸில் கேட்குறாரு. அவர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கிறது ஒய்யனுக்கு வந்து தெரியுது. அவர் ஐஸையே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப ப்ரோக்கனாக ஒரு சேடாக அப்புறம் அவங்களோட ஐஸ் மாறிடுது, கோவத்தில் இருந்தது. ஸோ அவங்க வந்து கேட்காங்க, இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, அதோட நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும், எதுக்கு நான் உன்னை லவ் பண்ணணும், அதோட நீ ஒரு ஹியூமனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம டேயாங் வந்து நானும் ஹியூமன் தான், நான் வந்து லவ்வை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யன் வந்து கன்ஃபியூஸாக என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஒய்யன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இவன் வந்து இப்போ ஹியூமன்னா அப்போ டாலாக எதுக்கு இருக்கான், இவனுக்கு வந்து எதாவது மேஜிக் கிஜிக் தெரியுமா அப்படின்ட்டு அவங்கள போட்டு குழப்பிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம டேயாங் வந்து ஸ்விங் பண்ணிவிட்டு, ஸோ உனக்கு இப்போ வந்து என்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யனும் ஆமாம், எனக்கு உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம டேயாங்கும் ஓகே, நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒய்யனை பிடிச்சி எங்கேயோ இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போகும்போது நம்ம ஒய்யன் வந்து சொல்கிறாங்க, ஐயோ ஏற்கனவே டயர்டாக இருக்கேன், இவன் வேறு எங்கேயோ என்னை இப்போ கூப்பிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்போ தான் சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த இடம் தெரியும். அப்போ டேயாங்கிட்ட கேட்குன்ட்டு எங்கே நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னு கேட்டால் டேயாங் சொல்கிறாரு, என்னோடய வீட்டுக்கு அப்படிங்கிற. என்னது, உனக்கு வீடு இருக்கா அப்படின்னு நம்ம ஒய்யன் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டேயாங் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணல. நம்ம டேயாங் ஃபேஸை பார்க்குறாங்க நம்ம ஒய்யன். அவர் வந்து கோவமாகவும் ரொம்ப ஸ்கேரியாகவும் இருக்கார். ஸோ நம்ம ஒய்யன் வந்து யோசிக்கிறாங்க, ஐயையோ தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டோம், என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு அவங்க வராங்க. வந்துட்டு என்ன இந்த ஹவுஸா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்துருப்போம்ல, அவங்க அந்த அபாண்டட் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த ஹவுஸுக்கு வந்து நம்ம டேயாங் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அப்படியே அதோடய ஃப்ரண்ட்டில் நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்காரு.
அவர் வந்து நடுங்க ஆரம்பிக்கிறாரு. அது நம்ம ஒய்யனுக்கு தெரியுது. இங்கே குளிராவும் இல்லையே, இவன் எதுக்கு நடுங்குறான் அப்படின்னு அவங்க ஃபேஸை பார்த்தா நம்ம ஒய்யன் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயப்படுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒய்யன் வந்து நம்ம டேயாங்கோட ஹேண்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி வாரியா போகலாம், லெட்ஸ் கோ இன்சைட், ஓகே, பயப்படாத அப்படின்ட்டு அவங்க உள்ளே வந்து நம்ம ஒய்யன் வந்து அந்த வீட்டுக்கு அவங்க தான் ஓனர் மாதிரி உள்ளே போகிறாங்க. நம்ம டேயங் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஒய்யன் கேட்குறாங்க, சரி இப்போ சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம டேயங் வந்து பேச்சை மாற்றி, நீ வந்து இப்போ டயர்டாக இருக்கன்னு நினைக்கிறேன், வா நம்ம போய் தூங்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யன் வந்து, அவன் எதுக்கு என்னோடய கொஷின்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ண பார்க்குற அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம டேயங் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அவங்கள இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஒய்யன் வந்து இந்த ரூமை பார்த்ததே இல்லையா. ஸோ அவங்க வந்து அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேயங் வந்து அந்த ரூமையே வித்தியாசமாக பார்க்காரு. அவரோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வருது. அதை பார்த்து நீங்களும் ஹாப்பியாக வரீங்க. நீங்கள் எதுக்கு ஹாப்பியாக வரீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஸோ நீங்கள் வந்து டேயங்கை கூப்பிட்றீங்க. டேயாங் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அதுக்கு நம்ம டேயாங், இதுதான் என்னோடய ரூம் அப்படிங்கிறாரு. என்ன உன்னோடதா அப்படின்ட்டு நம்ம ஒய்யன் கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யன், ஆனால் நீ அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது, வா வா தூங்கலாம் அப்படின்ட்டு திருப்பி வந்து கூப்பிடுறாரு. அப்போ ஏய் எதுக்கு நீ வந்து நான் பேசும்போது நடுவில் என்னை கட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் திருப்பியும் வந்து இழுத்துட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஒய்யன் மனசுலேயே நினைக்கிறாங்க, ஆடா நல்லா வருது வாயில், ஏன்டா என்னை பேச விடாமல் இழுத்துட்டு போகிற அப்படின்ட்டு அவங்க வந்து படுக்க வச்சுட்டு அவரும் பக்கத்துலேயே படுக்காரு. நம்ம ஒய்யன் அப்போ வந்து கேட்குறாங்க, ஹே யூ, ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டேயாங் வந்து தூங்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஒய்யன், எனக்கு அது தெரியுது, கண் எனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கே படுத்திருக்க, என்னோட இதில் படுத்திருக்க, ஐயோ எனக்கு திக்குதுங்க, என்னோட பக்கத்தில் படுத்திருக்க, போய் வேறு ரூமில் போய் படு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம டேயாங் சொல்கிறாங்க, நீ வந்து ஓவராக ஆக்டிங் பண்ணதை என் கூட படுத்து தூங்காத மாதிரி அப்படிங்கிறாங்க. யூஸ்வலி நீ வந்து என்னை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன், உனக்கு தெரிய தானே செய்யும் அப்படின்னு கேட்குறாரு டேயாங். அப்படி கேட்டவுடனே நம்ம ஒய்யன் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. நம்ம ஒய்யனுக்கு வந்து ப்ளஷ் ஆகுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அவங்களே நினச்சி பார்க்காங்க, ஆமாம் ஆனால் அது டாலுன்னு நான் வந்து நினச்சி ஹக் பண்ணி தூங்கினேன், எனக்கு தெரியுமா என்ன அது வந்து இப்படி மனுஷனாக ஒரு நாள் மாறும், என்கிட்ட வந்து ஹேண்ட்ஸமான ஒரு மனுஷனாக மாறி வந்து கேட்கும் அப்படின்ட்டு எனக்கு அது தெரியும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஒய்யன் வந்து அப்போ சொல்கிறாங்க, அது வந்து நீ அந்த நேரம் ஒரு பொம்மையாக இருந்த, ஸோ எனக்கு நீ என்ன மனுஷன்னு தெரியுமா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து, நான் கொடுத்த அந்த மார்க்ஸ்னால நீ வந்து என்னை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ஒய்யனை, மார்க்கா, என்ன மார்க்கு அப்படின்னு கேட்டுட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவங்க வெஸ்ட்டில் இருந்த மார்க்கு, கழுத்தில் இந்த ஹச்சீஸ் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு யோசிச்சுட்டு நம்ம டேயாங்க திட்ட வராங்க. டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அதை பண்ணியிருப்ப அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அது அந்த ஹச்சீஸு அப்படிங்கிறாங்கள. அதுக்கு நம்ம டேயாங், ஏன் நீ வந்து என்ன லவ் பண்ணலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மார்ட் பண்ணிகிட்டே கேட்குறாரு. நம்ம ஒய்யன் வந்து லைட்டாக ப்ளஷ் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து, நிறுத்து, எனக்கு தூக்குறது, நான் தூங்க போகிறேன், நீ எங்கேயா போய் தூங்க போ அப்படிங்கிறாருங்க. ஸோ அவங்களும் அந்த சைடாக படுத்து தூங்கிடுறாங்க. சாரி தூங்கலை, அவங்க வந்து அந்த சைடாக படுத்து சிரிச்சிட்ருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. என்னென்னா நம்ம டேயாங் வந்து அவங்கள வந்து அவங்களோட வெஸ்ட்டை சுற்றி ரேப் பண்ணி தூங்கிகிட்ருக்காங்க. நீங்களும் டேயாங்க திட்ட வந்துட்டு, டேய் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக அவர் வந்து தூங்கிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவரை எழுப்ப மனசே வரல, ஒரு மாதிரி குழந்த கணக்காக தூங்கிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இப்போலாம் அவர் கூட வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் வந்து அவர் அப்படியே ஹக் பண்ணக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. அப்போ நீங்கள் தூக்கத்தையே சொல்கிறீங்க, உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படிங்கிறீங்க.
ஸோ அதோட டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம டேயாங் பிடிச்சி நம்ம ஒய்யனை உலுக்கிட்டு இருக்காரு. நம்ம பையனும் தூக்கத்துலேயே டேயாங் நிறுத்துடா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம டேயாங் வந்து ஒய்யன் ஏந்தி ஒய்யன் ஏந்தி அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கு பசிக்குது எந்திரிடா அப்படின்ட்டு கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஒய்யனும் டே ஏதாவது போய் செஞ்சு சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம டேயாங் எனக்கு குக் பண்ண தெரியாது, வந்து குக் பண்ணித்தா அப்படிங்கிறாங்க. நம்ம எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களே நினச்சிக்கிறாங்க நான் இப்போ திருப்பியும் வந்து அவங்க தூங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பெரிய பேபி என்ன பண்ணுது, அவங்கள வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எப்படியோ எழுப்பி விட்ருவாங்க. அவங்க கிஸ் பண்ணோடனே டப்புன்னு நம்ம ஒய்யன் நினச்சி உட்காந்து நிறுத்து வந்துடுறேன் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. நம்ம டேயாங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அப்படியே ஓடுறது வெளியே சின்ன பிள்ளை கணக்கா. ஒய்யன் ஐஸ் வந்து ஒரு மாதிரி வியர்டாக போகுது. என்னென்னா திருப்பி ஓடினவர் திருப்பி வந்து நம்ம ஒய்யனோட கன்னத்துலேயே கிஸ் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. நம்ம ஒய்யன் வந்து ஒரு மாதிரி டிஸ்பிலீவ் லுக்லேயே கொடுக்காங்க. என்னென்னா ஒரு மாதிரி லுக்காக கொடுக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஐயோ இந்த பையன் இருக்கானே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பாத்ரூம்குள்ளே போய் அவங்க மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வராங்க. கிச்சன் அப்படி அழுக்காக இருக்குது. என்னத்தை இங்கே உட்காந்து சமைக்க, பரவாயில்ல இது எப்படின்னாலும் ஒரு அபாண்டட் ஹவுஸு, என்னத்தை செய்ய அப்படின்ட்டு அவங்க அங்கே இருக்கிறத வச்சு என்னென்னமோ செஞ்சு அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டை டேயாங்க்கு. ஸோ அவர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கார், ஹாப்பியாக சாப்பிட்றாரு. அதை பற்றி நம்ம ஒய்யன் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம டேயாங் சொல்கிறாரு ஒய்யன் நீ எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டு தான் போ அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யனும் உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் என் லைஃப்பையே சேவ் பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யன் வந்து அவரோட கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க டேயாங் நிறுத்துடா அப்படின்ட்டுங்கிறாங்க. நான் உனக்கு குக் தான் பண்ணியிருக்கேன், நீ என்னை இவ்வளோ பாராட்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டேயாங் இல்லை நீ எனக்காக நிறைய திங்ஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒய்யன் கேட்காங்க ஓகே அதெல்லாம் என்னென்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க ஒய்யன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒய்யன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம டேயாங்கும் யூஸ்வலி இந்த ஹவுஸ்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வருவாங்க ஆனால் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒய்யனும் அண்ணா என்ன டேயாங் அப்படிங்கிறாங்களா. ஸோ நம்ம டேயாங்கும் ஆனால் நான் எத்தனை தடவையோ எல்லாருக்கும் சவுண்ட் கொடுத்துருக்கேன், பட் யாருமே என்னை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல, அந்த சாபத்துலேருந்து என்னை வெளியே வர்றதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நம்ம ஒய்யனும் என்ன சாபமா, நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம டேயாங் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு அவரோட அழுகையை கட்டுப்படுத்துறதுக்கு, பட் அவரால் முடியலை. அவர் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஒய்யனும் வந்து பார்க்குறாங்க அவனுக்கு இவ்வளோ பெரிய டார்க் பாஸ்ட் இருந்து அப்படி அழுவான் அதை சொல்லும் போதே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அவன் அழுகுறத வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போகிறீங்க. உங்களுக்கு வந்து அவன் ஸ்மைல் பண்ணுறதும் ஹாப்பியாக இருக்கிறதும் தான் பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் வந்து டேயாங் வந்து உங்களை பார்க்குறாரு, ஒரு மாதிரி ப்ளீஸ் லுக்லேயே பார்க்குறாரு, ஹெல்ப் பண்ணு அந்த மாதிரியே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் ஒரு ஹக் பண்ணுறீங்க. டேயாங் வந்து ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து சடனாக ஹக் பண்ணால் இது வரைக்கும் நீங்கள் வந்து சண்டை தானே போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க அதனால் அப்படி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படி ஹக் பண்ணும்போது அவரும் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன நடந்துச்சு டேயாங், எனக்கு உன்னோட பாஸ்ட்டை பற்றி சொல்லு அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒய்யன் அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யனும் சொல்லு டேயாங் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம டேயாங் வந்து அது ஒய்யன் நீ வந்து என்னோடய சாபத்துலேருந்து என்னை வெளியே வர ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாப்பா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, அதாவது கமெண்ட் பண்ணியிருந்தா நைஸ் ஸ்டோரி சிஸ்டர்னு. பட் அவங்க பேர் கேட்டால் அவங்க திருப்பி எதுவும் பண்ணலை. ஸோ அவங்களோட பேர் எனக்கு தெரில, பட்
தேங்க்யூடா எனக்கு வந்து இந்த மாதிரி நைஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னதுக்கு. எனக்கும் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சனால நீ சொல்லியிருக்க. ஓகே, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அப்போ நான் உங்கள் நேம் சொல்கிறேன். பாய்.